இது ஏவி ரிசீவர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamahaல V6A 7.2 டால்பி அட்மாஸ் ஏபி ரிசீவர். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி இது செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செட்டு வந்து தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸு, இதுக்கு உண்டான ஆக்சசரிஸ் எல்லாமே இதோட ரிமோட்டு, தென் ஸோ Yamaha ஏவி ரிசீவரோட ரிமோட்டு, தென் இது பார்த்திங்கன்னா அந்த Yamahaவை கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான மைக்கு YPAO அப்படின்ட்டுன்னு சொல்லுவோம். மரான்ஸ் டெனான்னு பார்த்திங்கன்னா ஆடிசே அப்படின்ட்டுன்னு மைக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி இது வந்து YPAO மைக்கு. ஸோ இது வந்து அந்த ஒய்ஃபை ஆண்டனா. தென் இது பார்த்திங்கன்னா அந்த AM FMக்கு உண்டான ஆண்டனா வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் அதோட யூசர் மேனுவலும் இதில் இருக்குது. ஸோ இந்த ரிசீவரில் உள்ள அந்த TST லெவல் பார்த்திங்கன்னா 0.06 வந்து கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த பிராண்ட்லேயுமே 7.2 ஏவி ரிசீவரில் 0.06 வந்து கிடையாது. அதிகபட்சமே 0.08 தான். ஒரு ஹையர் அண்ட் ஏவி ரிசீவர் இப்போ இந்த மரான்ஸ் 8015 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து 0.05 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து 0.06. அதுக்கும் இதுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அந்த 0.01 தான் அந்த TST லெவலில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இதில் டாக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 384 கிலோஹெட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. 32 பிட்டு. நார்மலாக மற்ற பிராண்ட் எல்லாமே 32 பிட்டு தான். பட் கிலோஹெட்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. 192 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் Yamahaல மட்டும் தான் பேசிக்லேருந்து டாப் வரைக்கும் 384 கிலோஹெட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க 32 பிட்டில். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாக் சிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ டைப்பு. ஒரு 4 சிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 8 சேனலு. இது வந்து 7.2 அப்படிங்கிறனால 8 சேனலுக்கு உண்டான அந்த 4 ஸ்டீரியோ டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ப்ரவுன் அப்படிங்கிற பிராண்டு. PCM அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. பர்ப்ரவுனில் உள்ளது. ஸோ அந்த டாக் சிப்பு தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஃப்ரண்ட் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ இதுக்கு வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க Yamahaல. இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் செலக்டராக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்கூல் பார்த்திங்களா. இது வந்து எப்போவுமே இப்படி தான். இதில் வந்து இன்புட் செலக்ட் பண்ணுறது, இதில் வந்து வால்யூம் வந்து செலக்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு ஓல்டு ஸ்கூல் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். இது வந்து ஒரு யூனிவர்சல் டைப்பு. எல்லா ஏவி ரிசீவர்லையுமே இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ Yamahaல தான் 2021 மாடலை மாற்றி இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி V6A சீரீஸ்லையுமே தென் அவன்டேஜ் சீரீஸ்லையும் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பியானோ கிளாஸ் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இதோட டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து ஆம்பிளிஃபயர், இது வந்து HDMI போர்டு, இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இது அப்படியே செட்டோட ரியர் பாகத்தை பார்க்கலாம். ஸோ பவர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வெளியில் எடுக்க முடியாது. Yamahaல ஹையர் அண்ட் மாடலில் மட்டும்தான் வெளியில் வந்து எடுக்க முடியும். தென் இதில் HDMI பொறுத்த வரைக்கும் 7 HDMI வந்து கொடுத்துருக்குறாங்க. 1லேருந்து 7 வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 8Kயும் சப்போர்ட் பண்ணும், 4Kயும் சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து ARC, EARC சப்போர்ட் வந்து பண்ணக்கூடியது வீடியோ அவுட்டு. இதில் வந்து ஒரு வீடியோ அவுட்டு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் டைப்பு. தென் இது வந்து Zone 2க்கு உண்டான ப்ரீ அவுட்டு. இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான ப்ரீ அவுட்டு. ஒரு 7.2 ஏவி ரிசீவரில் மரான்ஸ் சினிமா 60 தவிர்த்து மற்ற எந்த ரிசீவர்லையுமே வந்து ப்ரீ அவுட்டு கிடையாது. பட் இந்த V6Aல மட்டும் ப்ரீ அவுட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில். தென் சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் 2 வந்து கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சப்வூஃபர் 1, சப்வூஃபர் 2 நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது ஸ்பீக்கர் டெர்மினல் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. 4 ohmல இருந்து 16 ohm வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டு எங்கே ரெடி ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் மலேசியா. பொதுவாக டெனான் மரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமில் இருந்து வரும். Yamaha வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து மட்டும்தான் வரும், வியட்நாமில் இருந்துலாம் வராது. ஸோ இது வந்து AM FMக்கு உண்டான அந்த போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேக் பேனலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடெலாம் எதுவுமே வந்து கிடையாது இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டேன்.
ஸோ லுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் லுக்காக இருக்கும் ஃப்ரண்ட் லுக்கு. ஓகே கைஸ், இப்போ இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ இந்த Yamaha V6A ஏவி ரிசீவரோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களுமே வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த சவுண்டு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஏவி ரிசீவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏவிஆர் வந்து எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ ஏவிஆர் வச்சுருந்தா அவங்களுக்கு அவங்க மெயினாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் தான். எவ்வளோ பெரிய ஏவி ரிசீவர் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ்னால என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஒரு சர்டன் வால்யூமுக்கு மேலே போகும்போது ஏவிஆர் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபேன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கஸ்டமருக்காக நம்ம ரெடி பண்ணது. இதில் 2 ஃபேன் வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரியான ஃபேன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த புஷ் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஆர் மேலே இந்த புஷ் படுற மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். அப்படின்னா தான் கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும். உள்ளேருந்து ஹீட்டை வந்து இது வெளியே தள்ளணும். இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த பேப்பரு, பாருங்கள், பேப்பர் அப்படியே சக் பண்ணி தூக்கிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கிற ஹீட்டை அப்படியே சக் பண்ணி வெளியே தள்ளிடும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபேன் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.